காங்கிரஸ் கட்சியை அந்த கட்சியினரை தோற்கடித்து விடுவர் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் தமிழர் இயக்க தலைவர் சீமான் கிண்டல் செய்தார். சட்டசபை தேர்தலில் காங்கிரஸை தோல்வியடையச் செய்வதே லட்சியம் என்று சினிமாக்காரரும் நாம் தமிழர் இயக்க தலைவருமான சீமான் களம் இறங்கியுள்ளார். நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வேல்துரையை எதிர்த்து பிரச்சாரத்தை துவக்கினார் சீமான். அப்போது பேசிய சீமான், காங்கிரஸ் கட்சியை நாம் தோற்கடிக்க வேண்டியது இல்லை, அந்த கட்சியில் இருக்கும் நிர்வாகிகளே காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி விடுவார்கள் என்று கிண்டல் செய்தார். காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த துடிக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இதுல ஐயா சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி, ஐயா ஜி.கே. வாசன் காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க போராடுகிறது. ஐயா தங்கப்பால் அவர்களுடைய கட்சி இந்த 2 கட்சியும் தோற்கடிக்க போராடுகிறது. ஐயா ஈ.வி.கே. இளங்கோவன் இந்த 3 கட்சியும் தோற்கடிக்க போராடுகிறார். நாங்கள் மொத்த கட்சியும் தோற்கடிக்க போராடுகிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் பாமக, விடுதலை சிறுத்தை கட்சியினர் எங்களது சகோதரர்கள் என்றும் அவர்கள் கட்சியில் இருந்து கொண்டே காங்கிரஸை தாக்குவார்கள் எனவும் சீமான் கூறினார். ஏதோ விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் வெளியிலிருந்து அடிக்கிறேன், என் அண்ணன் தம்பி உள்ள இருந்து அடிப்பான். அவனைய நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. திமுக கூட்டணி நினைக்கிற அது வேட்டணிடா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ என்னைய விட அதிகமா உன்னை தோக்கடிக்க வேலை செய்யற போறேன். உள்ள இருந்து எங்கால தான் என்ன நெருக்கடி கொடுத்த, என்ன அட்டுழியம் பண்ண, என்ன சிக்கல் பண்ண அவனுக்கு தெரியாதா? 63 இடத்தை நீ எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்து வாங்கினாயின்னு நீ ஒரு இடம் கூட வெல்ல முடியாது. இப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பார்க்கும்போது எனக்கு கோபமே வர்றதில்லை, ரொம்ப கோமாளிகளா தெரியுது. வரும்போது இருந்த ஆத்திரமும் கோபமும் இவங்களை தொலைக்கணும்னா செத்து போனவங்களை போய் அடிக்கிறதுக்கு கூச்சமா இருக்கு. தேர்தல் அறிக்கையில இதெல்லாம் அறிவிக்காத, இலவசத்தை அறிவிக்காத, ஆட்சிக்கு வந்த பிறகு செஞ்சுக்க, இதெல்லாம் அறிவிக்காத சொல்லணும்ல. முதல்ல நீ சரியான ஆளு, நேர்மையான அதை தடை செய்ய. தேர்தல் அறிக்கையில மக்களுக்கு கவர்ச்சிகரமான திட்டத்தை, லஞ்சத்தை அறிவிக்காத நீ. என் மக்களை ஏமாற்றி வாக்கை பறிக்காத நீ. வந்தவரை எனக்கு யாரோ கூட்டிட்டு போ அப்படின்னு நீ சொன்னாவே நேர்மையான தேர்தல் ஆணையம். சாதிக்கு பார்த்தா செத்தாரா உயிரோட இருக்காரான்னு தெரியல, முட்டா போயிடா. அவர் செத்தாரா இல்லையான்னு தெரியல, அதை பத்தி பேச. எதுக்காக எங்க அண்ணன் ராஜா திகார் ஜெயில இருக்காரு கேளு. ஒரு குற்றம் செய்யல, சும்மா பொழுதுபோக்கு உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு குற்றம் செய்யலையே, எதுக்காக சாதிக்கு பார்த்தா செத்தாரு? சும்மா செத்து பாப்போம்னு தோணிச்சு செத்துட்டார். திசையன்விளையை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் கடையநல்லூர், நாங்குநேரி, வாசுதேவநல்லூர் பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் சீமான்.